வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல அருமையான ஒரு வளட்டல் ஏற்பட்டிருக்கு. நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது நிஃப்டி 50 ஒரு 60லிருந்து 70 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்துட்டு இருந்தது. ஆனா எண்ட் ஆஃப் தி டேல அதுவும் குறிப்பா 2 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ரெக்கவர் வந்து நிஃப்டி 50ல ஏற்பட்டிருக்கிறத நம்மளால கிளியரா வந்து பார்க்க முடியுது. வழக்கம் போல 2 மணி ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கோட டேலயும் வந்து கன்டின்யூ ஆயிருக்கு. ஸோ ஒரு நல்ல ரிவர்சல போஸ்ட் பண்ணி 140 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்து இன்னைக்கு டேவ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 2 மணி ட்ரெண்ட் என்னைக்கு உடையும்னே தெரில. நீங்களே நெறைய நாள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த 2 மணி ட்ரெண்ட் தொடர்ந்து பல மாதங்களா நம்ம மார்க்கெட்ல இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் இது உடையும். இந்த ட்ரெண்ட் உடையுங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னைக்கு உடையுதுன்ட்டு. ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்சோ இன்னைக்கு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். ஆனா வெறும் 90 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த தான் குடுத்துருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டில எந்தெந்த பங்குகள் பெர்ஃபார்ம் பண்ணலங்கிறதையும் நம்ம ஆஃப்டர்நூனே வந்து பார்த்துருப்போம். ஸோ மற்றபடி பங்குகள் எல்லாம் ஓரளவு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான் வங்கி பங்குகள்லையுமே வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல முக்கியமான ஒரு விஷயம் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்க்கு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3500 கோடி பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல நெட்டா பணத்த உள்ள போட்டிருக்காங்க. அதே சமயத்தில டிஐஎஸ் பார்க்கும்போது ஒரு 1300 கோடிக்கு வந்து வித்திருக்காங்க. ஸோ டிஐஎஸ் இன்னைக்கு செல்லரா மாறியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் நம்ம மார்க்கெட்ல பாசிட்டிவ்க்கு டர்ன் ஆயிருக்காங்க. ஸோ இப்படியே தொடர்ந்து இருந்ததுன்னா, நல்ல ஒரு விஷயம் தான். நம்ம போர்ட்ஃபோலியோவும் திரும்ப ஒரு நல்ல ஏற்றத்த வந்து குடுக்கும். ஆனா இருக்குமான்னு பார்ப்போம். பட் அதுவரைக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து மார்க்கெட்ல ஓப்பன் ஆயிட்டே தான் வந்து இருக்கும். ஸோ அப்படி ஓப்பன் ஆகக்கூடிய வாய்ப்புகள நம்ம கரெக்ட்டா வந்து கேட்ச் பண்றதுக்கு மட்டும் ட்ரை பண்ணுவோம். அடுத்தது இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் வந்து பார்க்க போறோம். நம்ம பார்க்க போறது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பற்றியான ஒரு அப்டேட் தான். ஸோ நம்ம ஆஃப்டர்நூன் பார்த்தோம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட வீழ்ச்சி எந்த மாரி இருந்ததுன்ட்டு. ஸோ ஒரு பக்கம் முதலீட்டாளர்கள் கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தாலும் கூட, இன்னைக்கு ட்ரேடர்ஸ் எல்லாம் ஐடிஎஃப்சில சந்தோஷமா இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு உருட்டுவாங்க. ஆனா நிஜம் அப்படியான்னு கேட்டா டெஃபினட்டா வந்து இல்ல. ஸோ யாருக்கும் தெரியாது. இந்த மாரியான ஒரு ஏற்றம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல அதோட ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ல ஏற்படும்ன்ட்டு. ஸோ இன்னைக்கு டேல இந்த ஐடிஎஃப்சி ஆப்ஷன் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 735% வரைக்கான ரிட்டர்ன குடுத்திருக்கு. ஸோ ரூ. 85 ஸ்ட்ரைக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் பார்க்கும்போது ரூ. 2.80 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கோட டே க்ளோசிங் பார்க்கும்போது ரூ. 15.21 கிட்ட இருக்கு. 735% வரைக்கான வளர்ச்சி ஒரே நாள்ல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இத கேட்கும்போதும், பார்க்கும்போதும் மலைப்பா வந்து இருக்கும். ஆனா இந்த மாரி நம்மளால பண்ண முடியுமான்னு கேட்டா, டெஃபினட்டா வந்து பண்ண முடியாது. நமக்கெல்லாம் இதுல வாய்ப்பே வந்து இல்ல. ஸோ இதுல போய் இந்த மாரியான ஒரு இடத்துல போய் பணம் பண்றதுக்கு. ஆனா இதுல ஏதாச்சும் பெரிய பண முதலைகள் டெஃபினட்டா வந்து பணம் பண்ணியிருப்பாங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ஸோ இது நமக்கான ஒரு இடம் இல்ல. மேபி முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் இந்த மாரியான ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்ட்டு. நம்மளும் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு. அதுக்கு ஏற்ற மாரி கண்டிப்பா யாருனாச்சும் இந்த மாரியான ஒரு விஷயத்துல பணம் பண்ணியிருப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து அதிகமா இருக்கு. ஸோ ஓவராலா இன்னைக்கு ஒரு பக்கம் பங்கு கீழ இறங்குனாலும், ஆப்ஷன் ட்ரேடிங்ல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கு. பட் இது ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு எந்த வகையிலுமே பலன் அளிச்சிருக்காது. இந்த மாரி செய்திய பார்த்துட்டு நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் சூப்பர் நம்ம நல்லா பணம் சம்பாரிக்கலான்ட்டு மட்டும் இது பக்கம் போயிறாதீங்க. அதுக்காக தான் மெயினா பார்த்தீங்கன்னா, இத நான் கொண்டே வந்திருக்கேன். அடுத்தது ஐடி பங்குகள் இன்னைக்கு டேல ரொம்ப வீக்கா இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட நல்ல ஒரு டவுன்ஃபால். அதுவும் விப்ரோலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2% வரைக்கான ஒரு இறக்கத்த குடுத்திருந்தது. இன்ஃபோசிஸ் பார்க்கும்போது இன்னைக்கு டேல சரிவ தான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தது. டிசிஎஸ் மட்டும் பார்க்கும்போது ஓரளவு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருந்தது. மற்ற ஐடி பங்குகள் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ விப்ரோ மட்டும் பார்க்கும்போது ஒரு நல்ல அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஐடி பங்கா இருக்கு. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். விப்ரோ பத்தி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்கன்ட்டு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், அட்லீஸ்ட் ஒரு 15% ஒரு கரெக்ஷன் ஏற்படும். 10-15% அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயாச்சு. பட் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நமக்கு டெஃபினட்டா இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும்ன்ட்டு என்னோட எதிர்பார்ப்பும் வந்து இருக்கு. ஸோ பார்ப்போம் ஓப்பன் ஆகுதான்ட்டு. இப்போ விப்ரோல ஒரு செய்தியும் வந்திருக்கு. என்னன்னா, விப்ரோவோட சிடிஓ பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு ஏஐ தான் ரூல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, ஸோ இது வந்து பெரிய அளவுக்கான வேலை இழப்பை ஏற்படுத்தாது. வேலைய அதிகமாக்கும் அப்படின்ட்டும் இவங்க தரப்புல ஏதோ பேசணுங்கிறதுக்காக வந்து பேசிட்டு இருக்காங்க. பட் இன்னும் ப்ராப்பரா யாருக்கும் இது என்ன நடக்கும் அப்படிங்கிறது கிளீனா வந்து தெரியாம தான் வந்து இருக்கு. ஆளாளுக்கு இதையவே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. பட் இந்த பங்கு நல்ல ஒரு பயத்துல தான் வந்து இருந்துட்டு இருக்கு. விரைவில் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகும்போது டெஃபினட்டா அத பற்றியான அப்டேட்ட கரெக்ட்டான டைம்ல உங்க கூட ஷேர் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஸோ இன்ஃபோசிஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல ஒரு சரிவ வந்து சந்திச்சிருந்தது. ஸோ இன்ஃபோசிஸும் ஆல்மோஸ்ட் வந்து 1300 நோக்கி இப்ப நகர்ந்து வந்துட்டு இருக்கு. 2% வரைக்கான இறக்கம் இன்னைக்கு
இன்ஃபோசிஸ்ல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ 1300 இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கீழே இறங்குச்சு. இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட தான் இந்த இன்ஃபோசிஸ் இப்போ வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ மேபி திரும்ப வந்து இறங்கலாம். பட் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா கீழே இறங்குனா தான் இந்த இன்ஃபோசிஸை வந்து பார்ப்பேன். லாஸ்ட் இந்த 1300க்கு கீழே போகும்போதே வந்து நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஏன்னா ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால எந்த ஒரு பயனும் எனக்கு இல்லை. அதனால் நான் வந்து பண்ணலை. ஸோ மேபி ஒரு நல்ல இன்னும் ஒரு டிப் நடந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு 1200க்கு கீழே போனால் இதில் நான் பார்த்தீங்கன்னா திரும்ப அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிப்பேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறத நான் பொறுத்திருந்து பார்க்குறேன். மேபி எனக்கு வந்துச்சுன்னா அந்த அப்டேட் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மேபி ஃப்ரெஷ்ஷாக நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னா 1300 ஒரு பெஸ்ட்டான ஒரு லெவல் இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ செக் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸோ நெக்ஸ்ட் வந்து பல்ராம்பூர் சீனி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்னா பல்ராம்பூர் சீனி வந்து பயோ பிளாஸ்டிக் வந்து சப்ளை பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த பல்ராம்பூர் சீனியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அதே மாதிரி இந்த சுகர் செக்டர் பங்குகள் பற்றி நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த இடத்துல பெரிய ஐடியா இல்லை. ஸோ இந்த இடத்த நான் பெரிய அளவுக்கு வந்து செக் பண்ணதும் இல்லை, இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணதும் இல்லை. இதில் நான் வந்து ஏதாச்சும் ஒரு ஐடியா சொன்னேன்னா அது கண்டிப்பாக தவறாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். மேபி நான் எனக்கு ஏதாச்சும் என்னைக்காச்சும் வந்து இதில் நான் ஸ்டடி பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டைமில் டிஸ்கஸ் பண்ணுறதை பற்றி ட்ரை பண்ணுறேன். பட் இப்போதைக்கு கரண்ட்டாக இந்த இடத்துல எனக்கு ஸோ ஒரு கிளாரிஃபிகேஷன் எல்லாம் வந்து தேவைப்படுது. தெரியாத செக்டாருக்குள்ளே போய் நுழைஞ்சோன்னா அதில் வர இழப்பெல்லாம் நம்மளால் டெஃபினட்டாக தாங்க முடியாது. அதனால் ஸோ நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு தோன்ற இடத்துல மட்டும் முதலீடு பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா ஸோ டவுன்ஃபாலில் நம்மளால் அந்த டவுன்ஃபாலை சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுறோம். அந்த சூழ்நிலை நமக்கு வேண்டாம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அடுத்தது பயோகான் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ பயோகான் பார்த்தீங்கன்னா இப்போது ஆல்மோஸ்ட் பயோசிமிலரில் நல்ல ஒரு ரேம்பம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா அடுத்து செமக்ளூடைடில் வந்து ஒரு புஷ்ஷை எதிர்பார்க்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. கனடா, பிரேசில், அதுக்கப்புறம் யூரோப்லலாம் வந்து செமக்ளூடைடை ஓனாக வந்து நாங்கள் லான்ச் பண்ணுவோம் விரைவில் அப்படின்ட்டும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹெவி காம்படிஷனில் டெஃபினட்டாக நாங்களும் இருக்கோம்ப்பா அப்படின்ட்டும் பயோகான் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது நல்ல செய்தி தான். பட் இன்னும் பயோகான் பெரிய அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக வராமல் தான் வந்து இருக்காங்க மற்ற கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. பட் நமக்கெல்லாம் இதில் இப்போதைக்கெல்லாம் எந்த ஒரு சான்ஸும் இல்லை. நல்ல ஒரு டிப் நடந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம செக் பண்ணவே வந்து முடியும். அடுத்தது ஸோ மதர்சன் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா ஸோ மதர்சன் அண்ட் மெரிலி இவங்க 2 பேர்த்தோட ஜாயின்ட் வென்ச்சர் இப்போது இன்னாகுரேட் நடந்துச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து வண்டிக்கு தேவையான வாகனங்களுக்கான அந்த ஹெட்லைட் எக்ஸ்டீரியர் லைட்ஸை வந்து இதில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆட்டோமேட்டிவ் ஃபீல்டில் எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடிய ஒரு ஓஇஎம்மாக இந்த மதர்சன் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் நம்ம மதர்சன் ஆல்ரெடி பல முறை பேசிட்டோம். ஸோ பார்ப்போம். மேபி நமக்கு ஃப்யூச்சரில் என்னைக்காச்சும் ஒரு சான்ஸ் கொடுத்ததுன்னா இந்த மாதிரியான செய்திகள் உங்கள் மண்டையில் வந்து டக்குன்னு ஏறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டே இருப்போம். மேபி நாளைக்கு ஏதாச்சும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த பங்கு கீழே இறங்குச்சுன்னா அப்போ வந்து நம்ம இதில் நம்ம நல்லா கின்னுன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிப்பதற்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி டேயில் நோவோ நார்டிஸ்க் புழக்கப்பட்டது அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அதில் சில செய்திகளும் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேயில் எந்த ஒரு அக்யூமுலேஷனும் நான் நோவோ நார்டிஸ்கில் வந்து பண்ணலை. ஏன்னா ஸோ இப்போ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப வந்து லேட்டாகி போச்சு. இதை முடிச்சுட்டு வீடியோவெல்லாம் போஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெஃபினட்டாக வந்து நான் இந்த நோவோ நார்டிஸ்கில் வாங்குவேன். இப்போ கரண்ட்டாக ஒரு $41 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. என்ன ரீசன்னா சேம் அதே ரீசன் தான். கேக்ரிசெமாவோட வெயிட் லாஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது எல்இலிலி கூட கம்பேர் பண்ணும்போது. இதில் நோவோ நார்டிஸ்கோட டோசேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் 2.4 mg. கேக்ரிசெமாவோட டோசேஜ் 2.4 mg. இதே நம்ம எல்இலிலியோட டோசேஜ் பார்க்கும்போது 15 mgயாக வந்து இருக்குது. ஸோ ரெண்டோட ஒரு லோயர் டோஸையும் ஒரு ஹையர் டோஸையும் கம்பேர் பண்ணி இந்த ஒரு முடிவு வந்திருக்கு. ஸோ இதில் இந்த 2.4 mg கேக்ரிசெமா பார்த்தீங்கன்னா ஒரு 23% வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணுது. ஸோ 15 mg பார்க்கும்போது ஒரு 25% வந்து 84 வீக்கில் வெயிட் லாஸ் வந்து பண்ணுது. இன்னும் இவங்களுடைய 7.5 mg ஹையர் டோஸ்க்கான ஒரு வெயிட் லாஸ் பர்சன்ட் வந்து நமக்கு இன்னும் கிடைக்காம வந்து இருக்கு. ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இன்னும் எல்இலிலியோட வெயிட் லாஸ் ட்ரக்கை பீட் பண்ணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு பர்சனலாக வந்து இருக்குது. ஸோ சொன்ன செய்தியவே சொல்லி அடிச்சுக்கிட்டே தான் வந்து இருக்காங்க. பட் இந்த ஹையர் டோஸோட வெயிட் லாஸ் பர்சன்ட் வரட்டும், அது பீட் பண்ணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக வந்து இருக்குது. ஸோ நான் டெஃபினட்டாக இன்றைக்கி டேயில் இந்த நோவோ நார்டிஸ்கை வந்து கன்சிடர் பண்ணுவேன். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பங்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ இது கிட்டத்தட்ட எனக்கு இப்போ நான் என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸ் பார்க்கும்போது $60 கிட்ட, கரெக்டாக $60 கிட்ட வந்து இருக்குது. இப்போது இது $40 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பாருங்கள். எனக்கு எப்படியும் வந்து ஒரு
30% மேலான ஒரு நஷ்டம் பார்த்தீங்கன்னா, இந்த நோவோ நார்டிஸ்க்ல இருக்கும். அது மட்டும் இல்ல. ஸோ குவான்டிட்டீஸும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பில்ட் பண்ணிட்டே தான் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா, எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த நிறுவனத்தின் மேல. ஏன்னா காப்பிரைட் ப்ளே எல்லாம் வரதுக்கு இன்னும் ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதுக்குள்ள இவங்க வெயிட் லாஸ் டேப்லெட்ட வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அதனால ஓரளவு யுஎஸ்ல இவங்க சேல்ஸ் இருக்கிற வரைக்கும் எனக்கு இதுல நம்பிக்கை இருக்கு. பட் நம்ம இடப்பட்ட டைம்ல வந்து பார்ப்போம். ஸோ இன்னும் ஒரு 2, 3 வருடத்துக்கு பெரிய அளவுக்கான ஒரு ப்ராப்ளம் இவங்களுக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமா வந்து இருக்கு. ஸோ இன்னும் வந்து நம்ம டீட்டெயில்டா ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த செய்திய உங்க கூட சேர்த்ததுல எனக்கும் சந்தோஷம் தான். ஸோ இது வந்து கொஞ்சம் முக்கியமான செய்தியா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதனால தான் இப்போ இத வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இல்லன்னா நான் ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபல்லே டிஸ்கஸ் பண்ணலாம்னு தான் நான் நெனச்சேன். பட் இப்ப ஆட் பண்ணிட்டேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. அனலைசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஓன் டிசிஷன வந்து எடுங்க. யாரோ எவனோ ஒருத்தன் சொல்றான் அப்படின்ற எண்ணத்தான் சொல்றேன். ஸோ சொல்றான் அப்படின்ட்டு எந்த ஒரு டிசிஷனையும் தயவு செஞ்சு வந்து எடுத்துறாதீங்க. ஓகே. ஸோ நான் ஜஸ்ட் வந்து இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்றேன். நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறது தான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். மேபி இது ஒரு ரிஸ்க்ல கூட போய் முடியலாம். யுஎஸ் மார்க்கெட் ரொம்ப வாலடைலான ஒரு மார்க்கெட். ஸோ நம்ம பலமுறை இத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிளோட கூட பார்த்துருக்கோம். வீழ்ச்சி நடந்ததுன்னா பெரிய அளவுக்கான ஒரு வீழ்ச்சியெல்லாம் ஏற்படும். அதனால அதெல்லாம் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா சொந்தமா பொறுமையா உட்காந்து யோசிச்சு டிசைட் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு திரும்ப நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.